Cheers. என்னத்துல என்னடா? ஏய், இது ஷார்ப்புக்குடா. ஷார்ப்புக்கா? சரி. ஏய், எல்லாம் ரெடி பண்ணி சொல்லிட்டு யார்டா பேசிட்டு இருக்கான்? அது மெயினோட முக்கியமான மீட்டிங்ண்ணே. குணாண்ணே பாம்பே வரைக்கும் போயிருக்காரு. அவரோட தான் பேசிகிட்டு இருக்கான். மீட்டிங்கா? அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்? அதுவும் பாம்பேல? தெரில. ஆனால் இந்தியாவில் இருக்கா மொத்த லிங்க்ல இருந்தும் ஆளுங்க இறங்கியிருக்காங்க. அப்போ இந்த ரோ பிளாஸ்ட் பெருசாக இருக்கும். இதுதானே இது? அண்ணா என்ன சொன்னார்? அண்ணன் மெயினோட மீட்டிங்கில் இருந்ததுனால ரொம்ப நேரம் பேசலை. ஃபோனில் மெயினோட குரலை கேட்டேன். அரக்க மாதிரி கத்திட்டு இருந்தார். ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு. இதுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்றி. டேய் பொறுக்கினாயே, எங்கடா பொறுக்கிட்டு இருக்க? இப்போ நீ வரியா இல்லையா? ஏய் சி வேடி போன மாயிரு. மாம்சே பார்த்துக்கோ, ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். சார், ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். சார், இது ஆட்டோகேட்டில் பண்ணது. ஓகே. ஒரு ஃபேக்ட்ரியோடைய இன்டீரியர் டிசைனிங்கை 3Dயில் மாடல் பண்ணியிருக்கேன் சார். நைஸ் ஒர்க். எம்இ படிச்சுட்டு ஏன் ஆஃபீஸ் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க? சார், அது இந்த ஜாபுக்கு நீங்கள் ஓவர் குவாலிஃபை. சார், எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ. அப்பா அம்மா விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. உங்கள் ஆன்சர் கன்வின்சிங்காக இல்லை. இருந்தாலும் மச்சி கங்க்ராஜ்டா. எவ்வளோ சேல்ரி? பசிக்குது, 100 ரூபா தான் ஜிபே பண்ணிவிடு. ஏன்டா இன்டர்வியூ என்னாச்சு? வழக்கம் போல தான். டேய், நான் தான் என் பேரை சொல்ல சொன்னேன்ல, சொன்னியா? சொன்னேன். என்ன சொன்னான்? உங்கள் ஆன்சர் கன்வின்சிங்காக இல்லை. இருந்தாலும் சார், இங்கே ஒர்க் பண்ண பூபதி ஃப்ரெண்டு சார். அவ சொல்லி தான் நானே இங்கே வந்தேன். எந்த பூபதி? சார், பூபதி சார், புலிப்பால் பூபதி. அவனா? அந்த நாய் சொல்லி தான் நீங்க வந்தியா? அந்த நாய் இங்க என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஓகே, இனாஃப் மச்சான். நீ ஏன்டா மற்றவன்ட்ட வேலை பார்க்கணும்? பேசாமல் என்னை மாதிரி ட்ரேடிங் பண்ணிவிட்டு விஐபியா வீட்டிலே இருந்துடலாமே. என் லைஃப் ஒன்றை மாதிரி இல்லைடா. நீ வேலைக்கு போகலனாலும் உங்கள் அப்பா அம்மா உன்னை பார்த்துப்பாங்க. ஆனால் நான் வேலைக்கு போய் தான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். சரி சரி, ஃப்ரீயாக விடு. என் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இண்டிபெண்ட்டாக ஜாப் பண்ணுறான். நல்லா காசை பார்க்குறான். நான் வேணா அவன் நம்பர் தரேனே, பேசிக்கோ. ஓகேடா மச்சான். அப்புறம் அந்த ஜிபேல 100
ஆ ம். இந்தா என்னன்னு பாரு. ம் ம் ஓகே ரெடி பண்ணிடலாம். உனக்கு ஏன் ஃபோன் போட்டால் போக மாட்டேங்குது? அதுவா நம்பர் மாற்றிட்டேன். இதுதான் என் புது நம்பர். ம் ஓகே. சரி சார். இப்போ என்னத்தல வேலைக்கு இன்னும் கிளம்பலையா நீங்கள்? பைக்கை நீ எடுத்துகிட்டு போயிட்டா நாங்கள் எப்படி போகிறது? உனக்கு தான் டியூட்டி முடிஞ்சதில்ல. அப்புறம் காலைல வண்டி எடுத்துகிட்டு போனால் எப்படி? ஃபோனை சர்வீஸ் கொடுக்க போயிருந்தேன்டா. சல்லி காசுக்கு தராத ஃபோனுக்கு சர்வீஸ் வேறு. இந்தா சாயந்தரம் ஞாபகப்படுத்து, ஃபோன் வாங்கணும். சீக்கிரம் கிளம்புங்கடா, அப்புறம் எப்படி கஸ்டமர் பிடிக்கிறது? ஹலோ ப்ரோ, நான் அப்பு ஃப்ரெண்டு ரமேஷ். நீங்கள் ஜாப் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதா சொன்னான். ஆமாம் ப்ரோ, எங்கேயும் ஜாப் கிடைக்கல, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ப்ரோ. டோன்ட் வரி ப்ரோ, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருங்க. அதில் உங்களோட ஆதார் கார்டும் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவும் சென்ட் பண்ணிருங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணும். அதுக்கு மட்டும் இனிஷியலாக ஒரு 1000 rupees எனக்கு ஜிபே பண்ணி விட்ருங்க. ஒன்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்கம் தான். ஓகே ப்ரோ. என்ன ஒர்க்கு ப்ரோ? டிரைவிங் தான் ப்ரோ. நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். டிரைவிங்கா? ஓகே ப்ரோ. You have received a new WhatsApp message. அதுக்குள்ள குரூப் ஓப்பன் பண்ணிட்டானுங்க. என்னத்தல கஸ்டமரே காணோம்? ஏத்தல கஸ்டமர். ம் சரி. ஐயோ ஏண்டா தல, என்ன தல? முதல்ல உள்ள வை தல. இது ஏரியா, இங்கே நேக்காக தான் லாக்க போடணும். நான் பார்த்துக்கிறேன். ஏய், நீயும் இந்த ஏரியாவில் தான் இருக்க. என்ன பண்ண போற? தல, நீ முன்னாடி போ. ஒர்த்து கஸ்டமரு, நான் முடிச்சுட்டு வரேன்.
சாரி ப்ரோ. ப்ரோ 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 நில்லுங்க ப்ரோ. தெரிஞ்சுக்கலாம் எடுக்கலாம். ப்ரோ ப்ரோ உங்க பாக்கெட்ல இருந்து ஏதோ ஏய் பஸ்ல என்ன இருக்கு பார். சரி தல. ஐயா தல. ஏய் எவ்வளோ இருக்கு? 500 ரூபா தான் இருக்கு. அவ்வளோதானா? ம் சரி. ஏய் தல இங்க பார் கஸ்டமர். போ தூக்கிடலாம். இறங்கு. ம் எம்டி பிளேஸ். இப்போ எடுத்தல பொருளை. ஏய் முன்னாடி போ. Your destination is 2 kilometers away. ஏய் இங்க பாரு. வணக்கம். யாரா நீங்க? கேக்குறல்ல என்னடா பண்ண போறீங்க? எங்க யாருன்னு கேட்ட இந்த அடி சொல்லியிருக்கு நாங்க யாருன்னு. ஏய் என்ன இருக்குன்னு பாரு. சரி தல. பின் நம்பர். பின் நம்பர். கேட்டா சொல்ல மாட்டியா? பெரும் பர்ஸு எங்க? சாரி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ 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 நில்லுங்க ப்ரோ. தெரிஞ்சுக்கலாம் எடுக்கலாம் போலாம். ப்ரோ உங்க பாக்கெட்ல இருந்து ஏதோ விழுந்துருச்சு. என்ன கார்டா இருக்கும்? பிரதர். சொல்லுங்க. பிரதர், இந்த கார்டை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் யார் எங்கே இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? இதுவா? ஒரு நாளைக்கு 100 பேர் மேலே கார்டு கொடுக்குறோம். இதில் யாருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் நம்பர் மாற்றி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும். இதை பாரு, இந்த கார்டு எப்படி ஓன்ட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. கிளம்பு. பிரதர் ப்ளீஸ். அவங்க பர்ஸை அடிச்சிட்டாங்க. அதில் பெருசாக பணம்லாம் எதுவும் இல்லை. நான் பல நாள் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் இதில் இருக்கு. என் ஃபியூச்சர் அதுதான் பிரதர். ப்ராஜெக்ட் போனால் வரும், உயிர் போனால் வருமா? படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம பாதி செத்துட்டேன் பிரதர். ஏதோ இந்த ப்ராஜெக்டுக்காக தான் 4 கம்பெனியில் உள்ளே விடுறாங்க. ப்ளீஸ் பிரதர், உங்களை கெஞ்சி கேட்குறேன். அவங்க யார், எங்கே இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பிரதர் ப்ளீஸ். சரி, போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போ. மிரட்டல் முரளி, தீங்கு தினேஷ், இவங்க 2 பேரும் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ். இவங்கள ஷார்ப்புங்கிறவன் கண்ட்ரோல் பண்ணுறான். ஷார்ப் தான் இவங்க 2 பேர்த்துக்கு ஒர்க்கை பிரித்து கொடுக்குறவன். ஷார்ப்புக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இவங்களுக்கு ஹெட்டு. அவர் பேர் குணா. அவரை நான் பார்த்ததில்ல. இவங்க பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டினரி கிரைம்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. மக்களையும் போலீஸையும் ஏமாற்றி அதுக்கு பின்னாடி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பெரிய மாஃபியா நெட்வொர்க்கோட லிங்க்ல இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இவங்கள மாதிரி பல கேங்ஸ், அப்புறம் அந்த கேங்க்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு பேர் இருக்குது.
இவங்களோட ஹெட் குணாவுக்கு கீ அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து தான் ஆர்டர் வரும். நிக்கோட்டின் மேனுஃபேக்சரிங், ஸ்டஃப் சப்ளை, ட்ரக் ஸ்மக்லிங், இதுதான் இவங்களுக்கு மெயின். இந்த ஆர்டர் வந்த உடனே இவங்க சொல்கிறத ஸ்கெட்சு போட்டு பண்ணிவிட்டு தப்பிச்சு வேற ஊரில் போய் அந்த ஊர் மக்களோட மக்களாக கலந்துருவாங்க. இந்த மொத்த நெட்வொர்க்கும் லீடர் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் மாஸ்டர் மைண்ட். இவங்க அவரை மெயின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்கள ரீச் பண்ண நினச்ச யாரும் திரும்பி வந்ததே இல்லை. பேகை பத்திரமா வைங்க, வந்து வாங்கிக்கிறேன். Cheers. என்னண்ணே, எதுக்காக மீட்டிங்கா? டேய், எப்பவுமே நம்மள கீழங்க தான பேசுவாங்க. இப்போ சீஃபே வந்திருக்காரா? அவர் பேர் ரோலெக்ஸ் தான். காட்டேரி மாதிரி கத்துறாரு. அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்? நம்மள்ட்ட எவனோ ஏதாவது பேசாதானே தலையெடுப்போம். அவர் தலையெடுத்துட்டு தானே பேசவே ஆரம்பிக்கிறாரு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரி, ஓகேண்ணே ஓகேண்ணே. மாம்சே, பார்த்துக்கோ, ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். தல, இங்க எப்படி இவன்? இரு தல, ஒரு தட்டு தட்டிட்டு வரேன். ஏய், யாரா நீ? தா, கிளம்புடா. பர்ஸு கொடு, போகிறேன். என்னது பர்ஸா? சார் இப்போ போனோம். சொல்கிறான் சார், முன்னே குவாரிக்குவா, ஒருத்தர் நம்ம இடத்துக்கே வந்துட்டான்.
தூள் சொல்லலாம் செய்தில எஸ்டி கார்டு எங்கடா? கேக்குறா மெமரி கார்டு சரி படம் ஏற்றிக்கலாம். ஏய் எவ்வளோ இருக்கு? 500 ரூபா தான் இருக்கு. அவ்வளோதானா? எங்கடா எஸ்டி கார்டு? ஹலோ குணாண்ணே, அண்ணா ஒருத்தர் அடிச்சிட்டானே. என்னடா சொல்ற? யாரா அவன்? ஷார்ப் எங்கடா? ஷார்ப் என்ன வரலண்ணே. லவடிங்களா? நான் வர வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். ஒருத்தரை சமாளிக்க முடியல உங்களால. மயிராண்டிங்களா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு முரளி என்னடா பண்றான்? அவரும் கீழே படுத்துட்டாருண்ணே. என்னடா ஆச்சு அவனுக்கு? என்னாச்சுன்னு தெரியலண்ணே. என்னடா சொல்ற? யாரா அவன்? இப்போ அவன் எங்கடா இருக்கான்? இங்கே தானே இருக்கான். தல ஒன்றும் அவ்வளோ தல குணாண்ணே. அண்ணே உங்ககிட்ட ஒரு வேலை வேணும். எது வேலை வேணுமா? சார்பு பின்னாடி தான் இருக்காரு. தல என்ன தல? சொல்லுண்ணே. ஷார்ப்பு காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. அண்ணே பசங்களை அடிச்சிருக்கானே. ஏய் நான் சொன்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியாது. காம்ப்ரமைஸ். ம் சரிண்ணே. டேய் இந்தா டீ வாங்கிட்டு வா. அம்மா அண்ணா என்னடா இது? அவன் இனிமே வரமாட்டான், நமக்கு தான். போய் டீ வாங்கிட்டு வா. ம் அண்ணே. ம் யாரா? நான் வந்து கேட்டப்ப கேங்கை பற்றி என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையாவது சொன்ன சங்க அறுத்து சாப்பிட்ருவேன். அண்ணா இந்தாங்கண்ணே.
அண்ணா அண்ணா இந்தாங்கண்ணே இவ்வளோ தானே இது காசு. Yeah.